ஹாய், எல்லாருக்கும் காலை வணக்கம். என்னோட சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு என்னன்னாக்கா வாழை மீன் வறுவல். வாழை மீன் வறுக்க போகிறேன். இதை எப்படி கழுவுறதுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை போடுறேன். அதை பார்த்து கழுவுக கற்றுக்கோங்க. ஈஸியாக கழுவுறது எல்லாருக்கும் தெரியும். ஈஸியாக கழுவுறது ஒரு 15 இதை அப்படியே வெட்டி அப்படியே இது பண்ணி புளியில் ஊற வச்சு எப்படி கழுவுறதுன்னு போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் இது சங்கரா, குட்டி சங்கரா குழம்புக்கு இந்த 2 மண்டையை போட்டிருக்கிறேன். வாழை மீன் மண்டையை குழம்புக்கு. சிக்கனுங்க, என் பையன் மீன் குழம்பு அவ்வளோ விரும்ப மாட்டான். சிக்கனு அது எல்லாமே கழுவி வச்சுட்டுங்க. அவ்வளோதான், இப்போ செய்ய வேண்டியது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாதம் வேகுது. வெங்காயம் தக்காளி எல்லாமே அரைஞ்சிக்கினேன், கறிக்கும் மீன் குழம்புக்கும். இது வறுக்கிறதுக்கும் அரைச்சி ஊற்றணும் இல்லைங்களா, அதனால இஞ்சி பூண்டு 2 தக்காளி சின்ன வெங்காயம் தாங்க போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் தான். இது 1 கிலோ வாங்கினேன். இது கொஞ்சம் அது கொஞ்சம், இதுலேயும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம். இப்போ கேஸ் பற்ற வச்சுக்கலாம். அவ்வளோ 2 கேஸுக்கு பற்ற வச்சுட்டேங்க. ஏன்னா சரியா தெரியல அப்படின்றீங்க, அது உள்ள எப்படி என்ன இருக்குதுன்றது தெரியல அப்படின்னீங்க. அதனால கொஞ்சம் கிட்ட வச்சு எடுக்கிறேன். பசங்க யாராவது எடுத்தாங்கன்னா நல்லா இருக்குங்க. யாரும் எடுக்க மாட்டாங்க. நான் என்ன பண்றது சொல்லுங்க. எப்பதான் அவங்களுக்கு இது வரணும், நானும் உதயம் தெரியல, எடுக்க மாட்டாங்க. இப்போ கறிக்கு ஊற்றிக்கிறேங்க எண்ணெய். சிக்கனுக்கு இது மீன் குழம்பு சட்டி இன்னும் காயில. இது எண்ணெய் காயுது. சட்டி எப்பவுமே லேட்டாக தாங்க அவன் காயத்துக்கு. இது கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். சரி, சும்மா ஒண்டியா இருக்கிறது பாட்டு கேட்டுட்டு செய்யறேங்க. பாட்டு கேட்குதுன்னு நினைக்காதீங்க. பாட்டு எப்பவுமே நான் கேட்டுட்டு செய்வேன். அப்போதான் எனக்கு வேலை ஆகும். சோம்பு போட்டுக்கலாங்க. சோம்பு கொஞ்சம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை. என்ன பண்றது, இது வதங்கட்டும். இதுவும் தட்டி காஞ்சிச்சுங்க. அதுல எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுல எண்ணெய் ஊற்றிச்சு. எண்ணெய் எடுக்கணும். அம்மா வீட்டுக்கு போக சொல்ல 10 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. அதான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட வீடியோவில். 10 கிலோ கடலை எண்ணெய், 10 கிலோ இது 4 கிலோ நல்லெண்ணெய், 3 கிலோ 4 கிலோ நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்தாங்க. செக்கு எண்ணெய் 400 ரூபாய் 1 கிலோ நல்லெண்ணெய், செக்கு எண்ணெய். அதுதான் இந்த எண்ணெய். ஆனால் நல்லா சூப்பராக இருக்கு, வாசனையாக இருக்குது. கடலை வாங்கினது 210 ரூபாய், 220 210 தெரியல. இதுக்கு கடுகு போட்டுக்கலாம். 13 கிலோ வாங்கிட்டு வந்தேன். 2 மாதம் தான் ஆயிருக்குது. இருக்குது, இன்னும் எண்ணெய் இருக்குது. காலி வந்தேன். கடுகு போட்டாச்சு. அது தம்பி வீட்டில் அம்மா வீட்டில் ஆடி கொடுப்பாங்க. அவங்க இப்போ வேர்க்கடலை போடுறதில்ல, தர்பூசணி போடுறோம். போனால் தர்பூசணி தோட்டம் வீடியோ போடலான்னு பார்க்குறேன். எங்கே போனால் இப்போ கூட அம்மா வீட்டுக்கு போனால் போகணும், பார்க்கணும். காய் காய்க்கிறப்போ போயிட்டு எடுத்து போகிறேங்க. எண்ணெயும் போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும். செடியில் காய் பார்த்தா உங்களுக்குலாம் பிடிக்கும்ல. இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க சிக்கனுக்கு. இது வாங்கிட்டோம். இப்போ மீன் குழம்புக்கு வெந்தயம் வச்சுச்சு. இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போடும். வெங்காயம்
இது எல்லாமே வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து புளியை காய்ச்சிடலாம். புளியை காய்ச்சிக்கலாங்க. இது வதங்கட்டும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாங்க. அரிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் இருக்குது காய் பண்ணி இன்றைக்கி அரைக்கணும். இஞ்சி எல்லாம் வாங்கிட்டு வச்சுக்கிறேன். பூண்டு இஞ்சிலாம் 1/2 கிலோ 50 ரூபாய் இஞ்சி வாங்கிட்டு இருந்தா 1 கிலோ 100 ரூபாய். ஒன்றரை கிலோவுக்கு கொடுத்தாங்க இஞ்சி. நிறைய தான் கொடுத்தாங்க. இப்போ இது வந்து வெங்காயம் வதங்கிச்சு மீன் குழம்புக்கும். இதுக்கு தக்காளி போட்டுக்கலாம். அது இன்னும் அரைச்சி ஊற்றி செய்வோம் பாருங்க சிக்கனு. அந்த மாதிரி செய்ய வேண்டாம். ஆமாம் வேணாமா, இதுதான் பிடிச்சிருக்கேன். இது வந்து ஜிம்முக்கு போக சொல்ல நான் வந்து செஞ்சு கொடுத்தேன். இந்த மாதிரி அர்ஜென்ட்டுக்கு அவனுக்கு இது கட்டி கொடுத்து அனுப்புவேன் காலேஜுக்கு. அந்த மாதிரி எனக்கு வந்து இப்போ செய்து கொடு அப்படின்றான். அதுதான் அவனுக்கு பிடிக்குது. அதை அரைச்சி விட்டுறது அவனுக்கு பிடிக்கல. எங்களுக்கு வந்து அரைச்சி விட்டுனா நல்லா இருக்குது, இது பிடிக்கல. என்ன பண்ணுறது, இது வந்து புளி கரைச்சாச்சு. இந்த மீனுக்கும் கொஞ்சம் புளி ஊற்றி வச்சிட்டேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம புளியில் ஊற வச்சிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். இதுக்கு 1 ஸ்பூனு. இப்போ இது வந்து மீன் வறுக்கிறதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டாச்சுங்க. இதில் வந்து கறி போட்டுக்கலாம். வதக்கிட்டு கறி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது வதங்கிட்டுங்க. நம்ம வந்து மீன் குழம்புக்கு அரிசி வந்துடலாம். மீன் குழம்பு அரைச்சி விட்டுறோம்ல, அதை அரைச்சிட்டு போன வாரம் வேறு மாதிரி வச்சேன். இந்த வாரம் அரைச்சி விட்டுனா தான், ஏன்னா இதுவும் அரைக்க போகிறேன். இந்த வறுக்கிறதுக்கு அரைக்கணும் இல்லையா, அதனால வந்து அதை அரைச்சி தான் ஆகணும். மிளகு சும்மா ஒரு கொஞ்சம் தான், அது நிறைய எடுத்தான்னு பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் தான் போட்டுருக்கேன். சீரகம் சும்மா கொஞ்சோண்டு சீரகம். ஏன்னா மீன் வறுக்கிறதுக்கு அரைச்சி விட்டுருக்கால சீரகம் போட்டால் வாசனையாக இருக்கும். தூள் கூட இருக்குது, ஆனால் அரைச்சி விட்டு தான் அவ்வளோ டேஸ்ட்டு. இதில் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். சரிங்க, அவ்வளோதாங்க. இது வதங்கினே இருக்கும். நம்ம இதை அரைச்சிக்கலாம். இது மீன் குழம்பு மாறிடுச்சு. நம்ம இதை அரைச்சிட்டோம்னாக்கா அவ்வளோதான். ஓடி ஓடி செஞ்சாதாங்க வேலை செய்யலாம். சும்மா கருவேப்பிலை மட்டும் மிளகு சீரகத்தை ஒரு ஓட்டுட்டு இப்போ எல்லாமே ஒன்றா போட்டுடலாங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஓட்டு சும்மா இது அரைச்சிடலாம். இப்போ இது ஒன்றும் அதிகமாக இருக்குது. இப்போ இதை வந்து கொஞ்சம் மீன் குழம்பு போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நைஸாக ஆச்சு மீன் வறுக்கிறதுக்கு ஊற்றிடலாம். இதை வந்து மீன் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நைஸாக ஆச்சிடலாம். இதுதான், வேற ஒன்றும் இல்லைங்க. அது அவ்வளோதான், நைஸாக இருக்குதா. இதை வந்து இந்த வறுக்கிறதுக்கு போட்டுட்டோம்னாக்கா செம்ம டேஸ்ட் இருக்குங்க. அது இந்த மாதிரி போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், செஞ்சுட்டு சொல்லுங்கள். நான் மீன் வறுக்கிறது அப்படி தானே போடுவேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை செய்கிறேன். உங்களுக்குலாம் எப்படி தெரியும்னு சொல்லுங்கள்.
அதுதான் இப்போ வந்து இது மிளகாத்தூள் உப்பு போட்டுட்டோம்னாக்கா இது வேலை முடிஞ்சுது. அப்படியே குழம்பு தூக்கி ஊற்ற வேண்டிட்டாங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் புளிக்கக்கூடாது, சின்ன மீன் இல்லையா. உப்பு அப்படியே காய்ச்சிட்டு எடுத்து ஊற்ற வேண்டிட்டாங்க. நான் மீன் குழம்பு அடிக்கடி போடுறேன், அதனால உங்களுக்கு வந்து நான் இது பண்ணல, ரொம்ப டீப்பாக இது பண்ணேன். உப்புலாம் கொஞ்சம் தெரியும். ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஸ்பீடு வச்சிடலாம். வேலை ஆகணும்ல, எதுனா செஞ்சால் வேலைக்கு ஆகுது. வச்சுக்கொண்டே நீங்கள் அந்த அம்மாவுக்கும் போயிட்டு ஏரில் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். அவங்க இல்லைனாக்கா போய் சுற்றி வருவாங்க. அவ்வளோதான். மீன் குழம்பு மூடிக்கணும். எங்க வர பட்டு அவ்வளோதாங்க, மூடிடலாம். இப்போ இதுக்கு என்னென்ன தேவையோ இதுக்கு போட்டுடலாங்க. கறிக்கு மஞ்சள் தூள் போட்டாச்சு, சீரக பொடி, மிளகு இது மிளகு பொடி, மிளகு 1 ஸ்பூனு தூள், மிளகு தூள் 1 ஸ்பூனு, சீரக பொடி காணவில்லை. சீரக பொடி 1 ஸ்பூனுங்க போட்டாச்சு. மிளகாத்தூள். ஆனால் இது நிஜமாலுமே நல்லா தான் இருக்குதுங்க, பையன் சொல்கிற மாதிரி. இது ஒரு டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்குது. வாசனையும் வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. நான் அரைச்சி ஊற்ற வாசனை வேறு மாதிரி வருது, இது வேறு மாதிரி வருது. அதனால் அவன் இதை கேட்குறான் போல். இதுக்கு மிளகாத்தூள் அவங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து காரம் சாப்பிடுவோம், சாப்பிட மாட்டாங்க ஒருத்தர். அந்த மாதிரி அவங்க காரத்துக்கு ஏற்ப போடுங்க. இப்போ வந்து நான் வந்து கம்மியாக சாப்பிட்றேன்னா நீங்கள் வந்து அதிகமாக சாப்பிடுவீங்க, அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்குங்க. ஒரு சிலர்லாம் நல்லா பயங்கர காரம் சாப்பிடுவாங்க, நல்லா காரமாக காட்டாக சாப்பிடுவாங்க ஒரு சிலர்லாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு மறந்துட போகிறேன் போட்டேன். அவ்வளோதான். இது வந்து தண்ணி ஊற்றிடலாம். திட்டமாக நம்ம தண்ணி ஊற்ற, ரொம்ப தண்ணி தேவையில்லை. சொக்கா வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இது இடிக்குது இந்த சட்டி. ஓகேவா? அவ்வளோதாங்க. சூப்பராக ஆயிடுச்சிங்களா? சரி தெரியுதா? நல்லா தெரியுதா? ஃபஸ்ட்டு மெயின் தெரியுதான்னு கேட்கணும் உங்களை. தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் நான் தெரியுற மாதிரி ஆகிட்டு வச்சு எடுக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரியணும்னு தாங்க நான் காட்டுறேன். ஆனால் தெரியலன்றீங்க. இப்போ இதை மூடிடலாம். அவ்வளோதான். இது மூடணும்னா அதுக்கேற்ற மாதிரி வெந்துடும். ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ இதில் மிளகாத்தூள்லாம் போட்டு பேசிக்கலாங்க. இதில் மீன் வதக்கத்தில் இல்லை சாம கழுவி இதெல்லாம் கழுவணும். இப்போ கழுவுலாம் இதுக்கு மேலே வேலை கிடையாது, அது வேலை இல்லை. இப்போ மீனுக்கு வந்து மிளகாத்தூள் போடணும். வெறும் மிளகாத்தூள் போடுவாங்க, ஆனால் எனக்கு வந்து வெறும் மிளகாத்தூள் பிடிக்கல. இதில் எல்லா மசாலாவும் எடுத்துக்கிறீங்களா? உப்பு, தூள் உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த ஸ்லோ வச்சலாம் கறியை. இப்போ இது பிசிடுவேன். நல்லா கழுவிட்டோம் இல்லைங்களா? நல்லா ஊறிடும் மீன் வறுக்கிறதுக்கு. பாருங்க, நல்லா சூப்பராக ஊறிடும். அவ்வளோதாங்க. இதில் வேற ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இதுவே வாசனையே வராது. நல்லா ஏற்கனவே வேறு புளி வேறு ஊற்றிட்டேன்னா இதில் வாசனையே கவுச்சி வாசனையே வராதுங்க. இதில் நல்லா இருக்கும், ஸ்மெல் வராது.
இது எப்படியும் 1 மணி நேரம் ஊறுங்க. அவங்க சாப்பிட வர்றதுக்கு மணி ஆகிடும். அது வரைக்கும் நல்லா ஊறின்னு கிடக்கும். செம டேஸ்ட் இருக்குங்க. இது கம்மி தான், 1/2 கிலோ தான். 1 கிலோ வாங்கிட்டு நிறைய இருக்கோம். போகிற 3 பேர் தானேங்க நாங்கள். ஒரு 10 12 ஒரு 13 பீஸ் இருக்குது, 12 பீஸ் இருக்குதுங்க. 10 11 இருக்குது. ஏன்னா 2 தலையை எடுத்து குழம்புக்கு வச்சிட்டேன். அவ்வளோதாங்க. குழம்பு கொதிக்கிட்டோம், கறி வேகட்டும், சாதம் வேகுது. அப்புறம் குழம்புக்கு வச்சுருக்குங்க. சுத்தமாக சுண்டிடுச்சு. இப்போ வந்து மீன் போட்டுக்கலாம். எவ்வளோ நல்லா திக்காயிடுச்சு குழம்பு. மீன் போட்டுக்கலாம். ஓரளவுக்காவது இருந்தால் தான். அவ்வளோதாங்க, மீன் போட்டாச்சு. இதுக்கு வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போடுறதுக்கு கழுவி அரிஞ்சு வச்சிருக்கேன். இது சிக்கன் எப்படி இது பார்க்கலாம். சிக்கனும் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மாற்றணும். வெந்துச்சுங்க, சிக்கன் வெந்துச்சு. நல்லா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுடலாம். பாருங்க, நல்லா வெந்துச்சு. வெந்துட்டு அந்த இதுவே இதாகிடுது. வந்து கொத்தமல்லி பெரும்பாலும் நான் வந்து உப்பே பார்க்கறது இல்லைங்க, அப்படியே போடுறது. உப்பு மதியமாக போடுறேன், ஆனால் சரியாக தான் இருக்குது போட்டுறது. ஒரு நாளைக்கு பார்ப்பேன், ஒரு நாளைக்கு பார்ப்பேன். அவ்வளோதாங்க, நல்லா சூப்பராக கிரேவி. ஏன்னா அவன் மீன் குழம்பு வேணாம்னா இதெல்லாம் சாப்பிடுவான், அதனால் கொஞ்சம் கிரேவியாக வச்சிட்டேன். ஓகே, இது ரெடி. இப்போ மீன் குழம்பு தாங்க. இது ஆஃப் பண்ணிக்கலாம். இதுதான் கொதிக்கணும். ஒரு கொதி கொதிச்ச உடனே ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் தான் போதும். எண்ணெய் பிரிஞ்சிடும். எண்ணெய் பிரிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். மீன் பெசிட்டு வச்சுருக்கா, அதை அப்புறமா மறக்கணும். சாப்பாட்டு வாசல்லாம் வரணும். சரி, அது வருஷம் காட்டிடுறேன். இப்போ கொதிக்கிட்டோம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. பார்க்கலாம். பாருங்க, நல்லா எண்ணெய் வந்து மேலே வந்துடும். நம்ம இந்த மாதிரி ஸ்லோ பண்ணிட்டோம்னாக்க எண்ணெய் மேலே வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம இது போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான், போட்டாச்சுங்க. குழம்பு ரெடி. ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா வெந்துடும். சாதம் வச்சாச்சு. சாதம் வச்சுட்டேன், இப்போ தான் வச்சேன். இந்த சிக்கன் தொக்கு பண்ணியாச்சு, மீன் குழம்பு வச்சாச்சு. இது வந்து கொஞ்சம் நேரம் பொறுத்து சாப்பாட்டுக்கு வரப்போ மீன் வறுக்கணும். வறுத்துட்டுக்காங்க. அதெல்லாம் சண்டே சமையல் ரெடி ஆகிடுச்சு எங்கள் வீட்டில். வாங்க சாப்பிட்லாம். மீன் வறுத்துட்டு இதை பார்க்கலாம். மீன் வறுக்க போகிறேன். இப்போது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. மீன் வறுக்கலாம், சாப்பிட போகிறாங்க. மீன் வறுத்துக்கலாம். இது மீன் வறுக்கிறதுக்குனே வாங்கினேங்க நான். இது ரிலையன்ஸில் வாங்கினேன்னா. கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வந்து தோசை திருப்பி எந்த விஷயமும் நீங்கள் ஃபஸ்ட்டு மீன் போட்டுறேன். இதை வந்து நைட்டு வறுத்துக்கலாம். மொத்தம் ஆளுக்கு 2 பீஸு. நல்லா 6 பீஸு போதும். இது நைட் சாப்பிட்றப்ப நைட்டு வறுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸ்லோவாக வச்சுக்கலாங்க. ஸ்லோவாக வச்சாதாங்க நல்லது. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிங்க. வேகட்டங்க. ஆனால் என்ன ஒன்றுனா இதில் வர்த்தம்னா அடி பிடிக்கிறது இல்லைங்க. அதுதாங்க நல்லா இருக்கும். வாங்க எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, மீன் வறுவல், கறி தொக்கு, முட்டை ஆம்லேட்டு போட போகிறேன். ஆனால் வந்து இப்போ நான் மதியத்துக்கு போடல. ஏன்னா எல்லாருமே வந்து ரெடி ஆகாங்க. கொஞ்சம் சாப்பிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நான் பசிக்குது எனக்கு. நான் சாப்பிட போகிறேன். அவங்க கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றாங்க. நான் இப்போ சாப்பிட போகிறேன். மணி ஆயிடுச்சு. அதனால் மெயின் மறக்கிறேன். அவங்க கொஞ்சம் 3 மணிக்காக சாப்பிட்றாங்க. அதனால் நான் இப்போ சாப்பிட்லாம் தான் நான் மறக்கிறேங்க. அதெல்லாம் முட்டை ஆம்லேட்டுக்கு ஊட்ட வேணான்ட்டாங்க. நான் எனக்கு வேணாம். எனக்கு இது கறி தொக்கு ஒரு பீஸ் வச்சுப்பேன். இந்த மாதிரி சாப்பிட மாட்டேன். சிக்கன் மட்டன் தான் சாப்பிடுவேன். மீன் குழம்பு போடுறோம். எனக்கு மீன் குழம்பு இது ஒரு மீன் சாப்பிட்டு தான் போடுறோம். அவ்வளோதாங்க. உங்கள் வீட்டிலாம் என்ன சமையல் கமெண்ட் பண்ணுங்க. சூப்பராக இதில் வச்சாதாங்க எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். எப்படின்னா எதுவும் ஆகாதுல்ல. மீன் எப்படி போடணுமோ அப்படியே அந்த மாதிரியே இருக்குது. நல்லா இருக்குது. நான்ஸ்டிக்லாம் தயார். ஆனால் நான்ஸ்டிக்கில் வரக்கூடாது. நான்ஸ்டிக்லன்றாங்க. அது என்ன பண்ணுறது? அதுதான் அதெல்லாம் எல்லாம் பண்ணியாச்சு. உடம்பு குளிக்கலைங்க. சமையல் பண்ணிட்டு தான் குளிக்கணும் அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க. அத்தாச்சு மீன். வாங்க எங்கள் வீட்டில் மீன் குழம்பு பாருங்க. சூப்பரான ஒரு மீன் குழம்பு, சங்கரா மீன் குழம்பு, அப்புறம் காமிச்சல மீன் வறுவல், சிக்கன் தொக்குங்க. அப்படி எப்படி இருக்கு பாருங்க. சிக்கன் தொக்கு நல்லா கட்டியாயிடுச்சு. சிக்கன் தொக்கு அவ்வளோதாங்க. சாதம் வச்சாச்சு. சாதம் சுடுதுங்க. இன்னும் சுடுதுங்க. அவ்வளோதாங்க. வாங்க எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, சிக்கன் தொக்கு, மீன் வறுவல் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்ங்க. எல்லா சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் பாய்.